சிறகடிக்க ஆசை அடுத்து வர எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடா இருந்தது மட்டும் இல்லாம அடுத்து வர எபிசோட் சம்பந்தமாகவும் சுவாரஸ்யமான ஒரு ப்ரோமோ கொடுத்துருக்காங்க. இப்ப முத்துக்கு தெரியாம மீனா அருண் சீதாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதனால முத்து மீனா மேல ரொம்ப கோவப்பட்டு பேசி அவங்க அம்மா வீட்டுக்கு அமுச்சு வச்சுட்டாங்க. இப்ப வீட்டுல மீனா இல்லைங்கிறதுனால எல்லாரும் மீனாவை பத்தி தப்பு தப்பா பேசும்போது இப்ப முத்துக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. இன்னைக்கான எபிசோட்ல விஜயா மீனாவை வேலைக்காரின்னு சொன்னதுனால முத்துக்கு கோவம் எனக்கும் மீனாவுக்கும் சண்டை, நான் மீனா மேல கோவமா இருக்கேன், ஆனாலும் மீனா என் பொண்டாட்டி, மீனாவை யாரும் எதுவும் சொன்னா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசினாங்க. அண்ணாமலை அதை பார்த்து ரொம்பவுமே ரசிச்சாரு. வீட்டில் இருக்காத ரவி சுருதி அவங்களும் சந்தோஷப்பட்டாங்க. மற்ற இருக்கிற அந்த 3-4 பேரும் மட்டும் அப்படியே ஒரு மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கலாம். இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ரோஹிணி சமைக்கிறதுக்காக ஒரு அக்காவை கூப்பிட்டு வராங்க. அவங்க சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நான் சமைச்ச சாப்பாடு ரொம்பவுமே ருசியாக இருக்கும், எல்லாரும் சாப்பிட்டுட்டு ஒரு பருக்கு கூட சாப்பாடை மிச்சம் வைக்க மாட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா காரம்னு ஒரு பக்கத்து ரவி விஜயான்னு சொல்லிட்டு அண்ணாமலை எல்லாருமே ஓடுறாங்க அப்படியே. அதுக்கப்புறம் விஜயா ரோஹிணி இனிமே அதாவது இந்த சமைக்க வந்தவங்களை கிச்சன் பக்கெட்டு விட்டுறாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ரோஹிணிக்கு ஒன்றுமே புரியல, என்னடா சமைக்கிறதுக்கு ஆளை கூட்டிகிட்டு வந்தோம், கடைசியில் இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு. ஆனால் முத்து விடல. அந்த நேரத்தையும் பார்த்தோம் அப்படின்னா மீனாவுக்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. ஏன்னா வீட்டில் இப்போ மீனா இருக்கும்போது எல்லா வேலையும் இழுத்து கட்டி அவங்க தானே செஞ்சாங்க. இப்போ தான் சொல்கிறாங்க மீனா இங்கே இருக்கும்போது உங்களுக்கு மீனாவோட அருமை தெரியல, இப்போ மீனா இல்லைன்னதுமே இப்போ புரியுதா என் பொண்டாட்டியோட அருமை அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்கிறாரு. அதை கேட்டு அப்பயும் அண்ணாமலை ரவி சுருதி இவங்களாம் சந்தோஷப்படுறாங்க. விஜயா வழக்கம் போல் அடடா என்னடா மறுபடியும் ஆரம்பிச்சுட்டானே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போ எப்படி பார்த்தாலும் நம்ம டேரக்டரை ரொம்பவுமே பாராட்டி ஆகணும். ஏன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனையை வச்சு கூட்டு குடும்பத்தில் பயங்கரமாக அது இதுன்னு கிரியேட் பண்ணி எப்படியாவது 4-3 பிச்சு போட்டுருவாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சது மீனா சரியா தப்பா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஆனால் இந்த பிரச்சனையை எப்படி சூப்பராக ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போகிறதுங்கிறது நம்ம டேரக்டர் இன்ட்ரெஸ்டிங்காக கதையை கொண்டு போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி முத்து மீனாவும் பிரிச்சிருவாங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி நிறைய கெஸ்ஸிங் ஓடிச்சு. ஆனால் பார்த்தோம்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக முத்து ஏற்கனவே மீனா சொன்ன மாதிரி அவர் என் மேலே கோவப்படுவார், நான் செஞ்சது தப்பு தான், எல்லாமே கரெக்டு தான், அவங்க திட்டுறது எல்லாம் கரெக்டு தான், ஆனால் என்னை அவர் வெறுக்க மாட்டார், நான் என்ன அந்த நேரத்தில் இருக்க ஒரு பதட்டத்தில் அந்த தப்பு பண்ணிட்டேன், அதுக்காக அவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஆனால் அவர் என்னை வெறுத்து ஒதுக்க மாட்டார்னு சொல்கிறாங்க. முத்துவும் அதே மாதிரி மீனா பண்ண தப்பை சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஏன்னா மீனா பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தானே, ரொம்ப பெரிய அவமானத்தை கொடுத்துட்டாங்க, ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தாரு. இவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணது கண்டிப்பாக மன்னிக்கவே முடியாதுங்கிற மாதிரி இருந்தாலும் ஆனால் அதுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா பிரித்து வைக்கிறது அப்படி இப்படிங்கிற மாதிரி ஸ்டோரியை கொண்டு போகாமல் இன்ட்ரெஸ்டிங்காக கதையை கொண்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உண்மையிலுமே பாராட்டணும். சூப்பரான ஸ்டோரியாக தான் போய்கிட்டு இருக்கு. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.